அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2025 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இவ்வளவு மாற்றமாக சொல்லி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து ஃபுல் சிலபஸோட போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்டில் வந்து ஜிஎஸோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபுல் சிலபஸ் போடுங்க, டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் ரீச் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல் சிலபஸ் என்னென்ன படிக்கணும், எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ அதை தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் வந்து அறிவியல் வந்து 5 மார்க் 5 கேள்விகள் கேட்டிருக்கேன் சொன்னாங்க. 6th 12th வரைக்கும் ஃபுல் புக்கு படிச்சிருங்க. சும்மா ரீட் பண்ணுங்கள். சும்மா அப்படியே படிக்கணும், மொட்டை மனப்பாடம் தேவையே இல்லை. சும்மா படிங்க, அதுவே போதும். ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி ஒரு 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதே 6th 12th வரைக்கும் ஃபுல் புக்கு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாலிட்டி, இந்த வரலாறு, அதெல்லாம் என்னென்ன லெசன்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிலாம் போட்டிருக்கோம். இந்த குடிமையில் பாலிட்டி. ஸோ அதுவும் 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். பட் இம்பார்ட்டன்ட் எதுனா இந்திய அரசமைப்பு. உங்களுக்கு இது படிக்க முடியலை அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வந்து இந்திய அரசமைப்பு எப்படி உருவாச்சு, எப்படி முகப்புரை, முன்னுரை, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் முக்கிய அம்சங்கள், ஆதாரங்கள், அப்புறம் விதிகள் சொல்லி டாபிக் வரும். விதிகள் 1லேருந்து 356 விதிகள் இருக்குது. அந்த விதிகள், அதுக்கப்புறம் அட்டவணைகள், பகுதிகள், சட்டங்கள் சொல்லி நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். அட்டவணைலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 10th புக் மஸ்ட்டு. 10th புக் தான். எது படித்தாலும் 10th புக்கில் 10th 11th 12th இந்த 3 புக்குமே படிச்சிருங்க. எது படிக்கிறீங்களோ இல்லையோ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வரலாறு, ஹிஸ்ட்ரி 6th 12th வரைக்கும் ஃபுல் புக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் எதுனா சிந்துவெளி நாகரிகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்துவெளி நாகரிகம் கண்டிப்பாக 6th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் 7th, அதுக்கப்புறம் 10th புக்கில் இருக்குது. 10th இல்லை, 11th புக்கில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குப்தர்கள், முகாலயர்கள், மராட்டியர்கள், அரேபிய துருக்கியரின் வருகை, ஐரோப்பியர் வருகை, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் சும்மா படிச்சுக்கோங்க. கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தா. அப்புறம் 10th புக்கு எது படிக்கலாம், 10th புக் மஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் எல்லாத்துலேயும் பொறுத்தவரை 10th புக் மஸ்ட்டுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பொருள் எக்கனாமிக்ஸ் வந்து 6th 12th புக்கு அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் நிறையா கேட்க மாட்டாங்க, பட் சும்மா படிச்சுக்கோங்க. பாலிட்டி, ஜாகிரஃபி, அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து இந்திய மக்கள் தொகை அதிகரிச்சது, அதுக்கப்புறம் கல்வி அறிவு விகிதம், இதெல்லாம் நிறையா கேட்பாங்க பொறியியல் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதார தந்தை யார், நவீன பொருளாதார தந்தை, இந்த மாதிரி தந்தைகள் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அதிகரிப்பு, குறைப்பு, கல்வி அறிவு விகிதம், பாலின விகிதம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் 10th புக்கு நீங்கள் 10th புக்கில் வந்து எது படிக்கிறீங்களோ 10th புக்கு இல்லை இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எல்லாருக்குமே சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின், அப்புறம் 10th புக், 10th 11th 12th இந்த 3மே தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்போனால். அதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் ஆயிரும் சொல்லப்போனால். அப்புறம் 10th புக்கில் வரலாறு என்னென்ன படிப்போம் 10th புக்கில். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் திகழ்ந்த தொடர்கால கிளர்ச்சியின், இது வந்து லெசன் நேம். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆல்ரெடி புக்கு இருந்துச்சுன்னா இது மட்டும் படிக்க. 10th புக்கு வரலாறு எடுத்திங்கன்னா இது மட்டும் படித்தாலே போதும். இந்த லெசன்ஸ் மட்டும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் திகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலத்திட்டம், தமிழ்நாடு விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள், இந்த லெசன்ஸ் மட்டும் படிங்க 10th வரலாறு பொறுத்த வரைக்கும். அப்புறம் 11th புக் வரலாறு, 10th 11th 12th இந்த 3க்குமே வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாமனி விஜயநகர அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், ஐரோப்பியரின் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடர்கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இதெல்லாமே 11th புக் வரலாறு. முதல் பார்த்தா 10th புக், இது வந்து 11th புக்கு. நெக்ஸ்ட் 12th புக் வரலாறு வந்து சிந்துவெளி நாகரிகம், அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும், அப்புறம் குப்தர், ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி, தென்னிந்தியாவில் பண்பாட்டு கிளர்ச்சி. இந்த தென்னிந்தியா பண்பாட்டு கிளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாளுக்கிய, பல்லவர், அதுக்கப்புறம் நவீன இயக்கத்தின் இதில் இந்த லெசனில் வந்து மூணு பேரும் பற்றி வருது. இந்த ஆயுதசர் பண்டிதர் தான் வரும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அரேபிய துருக்கியின் வருகை, பிற்கால சோழரும் பாண்டியரும். நெக்ஸ்ட் வந்து 10th புக்கில் பார்த்துருப்பீங்க. ஆயுதச பண்டிதர், அப்புறம் ராமகிருஷ்ண விஷயம், இதெல்லாம் நிறையா வரும். இதெல்லாம் படிச்சுக்கோ. அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. கூற்றுக்காரன் கூட கேட்பாங்க. அதில் அந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துட்டு வந்து இவங்க இது படித்தாங்களா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்எம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஎன்எம் வந்து
வீடியோ போட்டுகிட்டே தான் வரும். இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் தரத்தில் அந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி பாருங்கள். அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் 10th 11th 12th நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10th 11th புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டிருந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.